Please subscribe and click the bell button. இப்போ நம்ம பிரயோனியா ரெமடி மட்டும் இல்லை, அது சார்ந்த அந்த தாவர குடும்பத்தையும் பார்க்க போகிறோம். வயோலேஸ். இதில் வந்து பிரயோனியா, வயலோ ஆர்டேட்டா, வயலோ ட்ரைகலர், சிஸ்டஸ் கனடான்சிஸ், லூஃபா, பாசிஃப்ளோரா, எலக்ட்ரியம் அப்படிங்கிற மருந்துகள்லாம் இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மியாசத்தின் அடிப்படையில். இப்போ எலக்ட்ரியம் எடுத்துட்டிங்கன்னா இது அக்யூட் மியாசத்தை குறிக்கிறது. பிரயோனியானா டைஃபாய்ட் மியாசத்தை குறிக்கிறது. இப்போ வயலோ ட்ரைகலர்னா ரிங்வாம் மியாசத்தை குறிக்கிறது. லூஃபா ஆப்ரேட்டர்னா சைக்காட்டிக் மியாசம். சிஸ்டஸ் கனடான்சிஸ்னா டியூபர்குலோர் மியாசம். பாசிஃப்ளோரானா சிஃபிலிட்டிக் மியாசம். அப்புறம் கோலோசின்த்னா மலேரியல் மியாசம். இதெல்லாம் அந்த ஃபேமிலியில் இருக்குது. இது போக இன்னும் ஏகப்பட்ட மருந்துகள்லாம் அதில் இருக்குது. மியாசம் அடிப்படையில் இவ்வளோ மருந்துகள், நமக்கு தெரிஞ்ச மருந்துகள் இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதனுடைய எப்படி பயன்படுத்துறது, நடைமுறையில் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் அந்த அக்யூட் மியாஸ்மெட்டிக் ரெமடி அது நான் கொடுத்ததே இல்லை, அதனால் எனக்கு எந்த அனுபவமும் இல்லை. பிரயோனியா நான் கொடுத்துருக்கேன். ஒரு 2 கேஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் வந்து வெரி இனிஷியல் பீரியட். ஒரு அம்மாவுக்கு வந்து பிரஸ்ட்டில் வந்து பால் கட்டிக்கிச்சு. அப்படின்னா என்ன, பால் குழந்தை குடிக்க மாட்டேங்குது, அதுக்கு வாந்தியாக வர்றதுனால பால் கொடுக்க முடியல. அப்போ பால் ஸ்டோரேஜ் ஆயிடுது, அதனால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக மாறிடுது. நான் அப்போல்லாம் வந்து நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். நான் அட்வொகேட்டாக இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் நேரடியாக அவங்க வீட்டுக்கே போயிடுவேன். வீட்டுக்கு போய் மருந்து கொடுத்துட்டு வந்துடுவேன். யார்ட்டையும் ரூபாய் எதுவுமே வாங்க மாட்டேன். அப்போ தான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். ஒரு வித்தியாசமான வீடாக இருந்துச்சு. இந்த பக்கம் ஒரு 10 வீடு, இந்த பக்கம் 10 வீடு, மேலே மாடியில், கீழே ஒரு 10 வீடு, இது 10 வீடு, 40 வீடு. இது எப்படா 40 வீடு? அப்போ ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எஸ்எஸ் காலனியில் இல்லை. எனக்கு போகும்போது யோசித்தேன், எப்படா இவங்க வாழ்கிறாங்க எப்படின்னு தெரியல அப்படின்ட்டு. அந்த வீட்டுக்கு போனால் அந்த அம்மா உட்காந்துருக்காங்க, நைட்டி போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டால் சின்ன அசைவு கூட முடியல அப்படின்றாங்க. சிறு அசைவு கூட முடியல அப்படின்னு. நம்ம அது இருந்தாவே போதுமில்ல, நம்ம என்ன பண்ணலாம், பிரயோனியாக கொடுத்துடலாம். ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதாவது மொடாலிட்டி வச்சுலாம் அப்போல்லாம் மருந்து தரல. எனக்கு அவ்வளோ டீட்டெயிலெல்லாம் தெரியாது. பிரியாணியாவுக்கு இந்த மொடாலிட்டி இருக்குன்னு தெரியும், ரஸ்டாஸுக்கு வேறு ஒரு மொடாலிட்டி இருக்குது தெரியும். இந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு 4-5 மருந்துக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கி தெரிஞ்சது என்னென்னா, அவங்க எப்படி இருக்குன்னா ஹெவியாக இருக்குது அப்படின்றாங்க. டெலூஷன் பாடி பார்ட்ஸ் ஆர் ஹெவி. அதில் பார்த்தா பிரியோனியா இருக்குது, எஸ்பெஷலி பிரஸ்ட்டில் இருக்குது. பிரியாணியா போட்டோன்னே வலியெல்லாம் குறைஞ்சி நார்மலாகிட்டாங்க. அப்போ மொடாலிட்டியும் கவர் ஆகிருக்கு. இந்த பாடி பார்ட்ஸ் ஆர் ஹெவி அப்படிங்கிற வைட்டல் சென்சேஷன் நல்ல முக்கியமாக பாருங்கள். ஸோ விச் இஸ் மைண்ட், விச் இஸ் சென்சேஷனுங்கிறத புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. சரிதாங்களா? இப்போ மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரூப்ரிக் எடுத்துகிட்டு போய் என்னால் வலி தாங்க முடியலன்னா இன்டாலரன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் நக்சவாமிக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வலியை நான் பொறுக்க முடியல, எவ்வளோ பொறுக்க போகிறோன்னா தெரியல, அப்படின்னு ஃபியர் ஆஃப் சஃபரிங், ஃபியர் ஆஃப் பெயின், அப்படி இப்படின்னு போயிட்டான்னா கஷ்டம். அப்போ இங்கே என்னென்னா, இதை உணர்த்துறாங்க. இந்த பேத்தாலஜியை, இந்த கஷ்டத்தை, இந்த உடம்பை, இந்த பகுதி எது கஷ்டப்படுத்துதோ அந்த பகுதியை தன் மொழியின் மூலமாக உணர்த்துறாங்க. இது பாரமாக இருக்கிறது. அதை நம்ம ரெப்பர்ட்டில் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சதுனால, அதில் பிரயோனியா இருந்ததுனால, அந்த மொடாலிட்டியும் கவர் ஆனதுனால அந்த மருந்து வேலை செஞ்சிச்சு. ரைட்டுங்களா? அப்போ இன்னொரு கேஸ் பார்ப்போம். இதே சேம் பிரஸ்ட் பிரச்சனை, இதே மாதிரி பால் கட்டிக்கிச்சு, இதே ஹெவியாக இருக்குது. எப்படி உணர்வு இருக்குன்னா ஹெவியாக இருக்குன்றாங்க. அப்போ என்ன பண்ணலாம், பாடி பார்ட்ஸ் ஆர் ஹெவி அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியை கொடுத்துடலாமா? நான் கொடுக்கல. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும், இது ஒரு இந்த மாதிரி லிமிட்டேஷன்லாம் போய் சிக்கிக்க மாட்டேன் நான்.
ரொம்ப வித்தியாசமாக இருப்பேன் நான் இந்த இடத்துல. என்ன செஞ்சால் உங்களுக்கு நல்லா இருக்குங்க? கையை இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கும். இது தொங்குனா வலிக்குதுங்க. அப்படி கையை வச்சிருக்கும் போது டச் பண்ணால் வலிக்குது. அப்போ டச் அக்ரவேஷன், ஹேங்கிங் டவுன் அக்ரவேஷன், என்ன மருந்து வரும்? வெள்ளடானா. இப்போ இங்கே அவுட்டு பார்த்தீங்களா? பாடி பார்ட்ஸ் ஆர் ஹெவி அவுட்டு. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம கரெக்டான மைண்ட் சிம்டத்தை எடுத்தால் குணமாகணும்ல. ஆகலையே, ஏன் ஆகலை? இந்த கேள்வியை நாம் நமக்குள்ளே கேட்கணும். ரெப்பர்ட்ரியிலையோ இல்லை வேறு புஸ்தத்தையோ நம்ம கேட்கக்கூடாது. நமக்குள்ளே நாமளே கேட்கணும், கேட்டு பார்க்கணும். கேட்டு பார்க்கும்போது தான் ஆன்சர் கிடைக்கும். நான் யாருங்கிற கேள்வி கேட்டால் தான் நான் யாருங்கிறதையே புரியும். அதனால தான் ரமணர் சொல்கிறாரு, எது கேட்டாலும் என்னன்னு கேட்டால் நீ யாருன்னு போய் பாரு அப்படிங்கிறாரு. நமக்கு கிடைச்ச ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா, நம்ம கொடுத்த மருந்து, நம்ம எடுத்துக்கிட்ட ரூபிக் சரியாக வேலை செய்யலைன்னா ஏன் வேலை செய்யலைன்னு கேட்டால் தான் நமக்கு ஞானம் பிறக்கும். இல்லைன்னா ஞான சூனியமாக மாறி விடுவோம். எல்லாரும் இப்போ வளர்ந்து இருக்காங்களே, எல்லாருமே இவங்க எல்லாருமே வளர்ந்தவங்க எல்லாம் இப்படி கேள்வி கேட்டவங்க. கேள்வி கேட்காதவர்கள் ஒருபொழுதும் வளர முடியாது. இதுதான் இறுதி, இதுதான் எல்லாமே, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு யார் சொன்னாங்களோ அவங்க வளர மாட்டாங்க. அது கிட்டத்தட்ட என்ன ஆயிரும்னா வளர்ச்சி நோக்கி போகாது. அப்போ இந்த இடத்துல பெல்லடோனா வருது. 100 கேஸ் வந்து நான் இந்த லீஸ்ட் மோஷன் அக்ரவேஷன் அப்படிங்கிறது அந்த ஒரு ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தது. அப்புறம் 100 கேஸில் வந்து ஒரு கிராயினில் வந்து ரிங்வாம். ஒரு பிஸ்னஸ்மேன், அவர் என்ன பண்ணுவார்னா இடியாப்பம் வந்து கடைகளுக்கு, ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுவார். அதே மாதிரி சில சமயம் சரியாக அதிகமாகிடுச்சு, கடையில் வாங்க மாட்டாங்கன்னா வீட்டுகளில் வந்து போட ஆரம்பிப்பார். அந்த நேரத்தில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இவரை கேட்குறாரு. ஏன்னா என்னன்னு கேட்டால், சார் எனக்கு தொழில் தான், பிஸ்னஸ் தான், பிஸ்னஸ் தான், வேறு எதுவும் எனக்கு தெரியாது. எப்படியாவது ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளோ ரூபா சம்பாரிச்சிடணும். என்ன பண்ணுறோன்னா எது பண்ணுறோன்னா தெரியாது. நான் எப்பயுமே இதை சம்பாதிக்காமல் வீட்டுக்கு போகிறதில்ல. அதுக்காக எவ்வளோ வேணாலும் மெனக்கடுவேன். வேறு எதுவுமே யோசிக்கல, பிரியாணியாக கொடுப்பேன். இந்த இடத்துல மொடாலிட்டி இல்லை. இங்கே டாக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியஸ் இருக்குது, மணி ரிலேட்டடான ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. அப்போ நம்ம என்ன எடுக்கலாம், ஈஸியாக பிரியாணியாக கொடுக்கலாம். பிரியாணியாக கொடுத்தோம்னா நல்லாயிருச்சு. ரொம்ப எளிமையாக தான் பார்த்தது. ரொம்ப ஆழமான ரூபரிக் அப்படி இப்படிலாம் எடுக்கலை. ஏன்னா எனக்கு தெரியாது, அவ்வளோதான். எனக்கு இதே போதுமானதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பேஷண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேலே ஆய்வுகள், நான் பிரியோனியாவை, மெட்ரியா மெடிக்காவை, பிரியோனியாவை ட்ரக் பிக்சரை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அவர் குணப்படுத்தினா போதும். அதனால் எனக்கு ரொம்ப எளிமையாக தெரிஞ்சது, பிரியோனியா கொடுத்தா சரியாயிடுச்சு. அடுத்து கோலோசிந்த் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆட்டோவில் வராங்க, அப்டமன் பெயின். நான் அவங்ககிட்ட பேசுகிறேன், என்னை முகம் கொடுத்து கூட பார்க்கல, எனக்கு குறிஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்ட ஒரே கேள்வி என்னென்னா, என்ன மாதிரி வலிக்குது? அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு கேட்கல, எனக்கு குனிஞ்சிருக்காங்க, வயிறு அமுத்தி இருக்கு, அதனால் குரல் சரியாக வரல. அவங்க பொண்ணுகிட்ட என்ன சொல்கிறான், குத்துற மாதிரி வலி இருக்குது, அவ்வளோதான். வேறு என்ன மருந்து இருக்கும்? கோலோசிந்த் தான். ஏன்னா வயலேசியாவுடைய சென்சேஷன் என்னென்னா கட்டிங், ஷார்ப், ஸ்டிச்சிங், லான்சியேட்டிங், இதெல்லாமே இருக்கும். பிஞ்சிங் சரிதானா? அப்போ கட்டாயமாக நம்ம எதுவுமே யோசிக்காமல் கோலோசிந்தை கொடுத்துடலாம். அப்போ என்னுடைய மெத்தட் வெரி சிம்பிள். இவ்வளோ ஆய்வுகள் பண்ண வேண்டியதில்லை. கோலோசிந்தை நான் ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், இதனோட சென்சேஷன் இதுன்னு தெரியும், அதனோட மொராலிட்டி தெரியும். போதுமே, மருந்துக்கு போயிடலாமே.
இது ஒரு பார்வை. இதுதான் பார்வைன்னு நான் சொல்லலை, எளிமையான பார்வை. அப்புறம் இன்னொரு கேஸ் நல்லா பாருங்கள். ஸ்டோனோட வர்றாங்க, அப்படியே வாந்தி எடுக்கிறாங்க. ஸ்டோன், கிட்னி ஸ்டோனில் வாந்தி எடுத்த என்ன மருந்து சார்? ஓஸ்மியம் சாங்டம். ஓஸ்மியம் கேனம். அது கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி கேட்டுருவோன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி வலிக்குதுன்னு கேட்டேன். கிள்ற மாதிரி இருக்குன்னாங்க. என்ன செஞ்சால் நல்லா இருக்குன்னா, சார் இங்கே வச்சு அழுத்தி நல்லா பாருங்க, அதுதான் ஹார்ட் ப்ரெஷர் டபுளிங் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுவீங்க? வாந்தி, கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஓசிமம் கொடுப்பீங்களா? கொடுக்க முடியாது. ஏன்? ஏன்னா உங்களுக்கே தெரியும் கோலசிந்துக்கு டபுளிங் இருக்குது, அதுக்கு இல்லை. அதோட நமக்கு தெரிஞ்ச பகுதியை மட்டும் பார்த்துடக்கூடாது. கிள்ற உணர்வு வயோலேல்ஸ் ஃபேமிலிக்கு உண்டு. இன்னொரு ஃபேமிலி என்ன ஃபேமிலி? ரோசேசே ஃபேமிலி. 2 ஃபேமிலிக்கு தான் உண்டு பிஞ்சிங் பெயின். இது 2 தெரிஞ்சதுனால மருந்து கொடுத்தாச்சு. நான் எந்த மைண்ட் சிம்டமும் எடுக்கலை. நெக்ஸ்ட் டே ஸ்டோன் வந்துருச்சு. வலி வந்து அங்கேயே உட்காருங்கன்னு சொல்லிட்டு 3வது நிமிஷம் 4வது நிமிஷம் இருக்கும், வலி குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு கம்ப்ளீட்டாக வலி நின்ன பிறகு போனாங்க. அதுதான் பார்த்தா ஸ்டோன் வெளியே வந்துருச்சு. இப்போ எவ்வளோ எளிமையாக்கலான்னு பாருங்கள். நம்ம எளிமையை நோக்கி தான் போகணும். ஆனால் ஒரு மெத்தடை மட்டும் பிடிச்சிக்காதீங்க, எல்லா மெத்தடையும் உள்ளடக்கி பாருங்கள். அப்புறம் இன்னொரு கேஸ், அவங்களுக்கு வந்து ஸ்கின் எரப்ஷன், இச்சிங் அண்ட் பேர்னிங் இருக்குது. என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன திரும்ப சொல்கிறாங்க, சார் உடம்பெல்லாம் ட்ரையாக இருக்குது, தோலெல்லாம் ட்ரையாக இருக்குது, தோலெல்லாம் ட்ரையாக இருக்குது, இந்த கையை மட்டும் ஈரமாக இருக்குது, மாய்ஸ்டாக இருக்குது, அது தொட்டால் பிசு பிசுன்னு இருக்குது. இது ஒரு கீ நோட்டு. இது ஒரு கீ நோட்டு. பாட்டாக் ரெப்பர்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சார் உங்கள் ரெப்பர்ட்ரி சார் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வயலா ஆர் டேட்டா, நேரடியாக வயலா ஆர் டேட்டா கொடுத்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கேட்கணும், என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏதாவது வீட்டில் எது இருந்ததுன்னா. எங்கள் வீட்டுக்கார் பெரிய தொந்தரவு சார், அவர் கூட வாழ்கிறதே ரொம்ப சிரமம், எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பார். இல்லை எல்லாருக்கும் கொடுக்கலான்னு இப்போ முடிவு பண்ணியிருக்கோம். ஏன் இவங்களுக்கு கொடுத்தோணுங்கிறத ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் கொஞ்சம் அவரோட நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட எப்படி பேசினா நல்லது, நமக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறத பார்த்துட்டு, நமக்கு கோபம் வந்துடக்கூடாது, நமக்கு அவரை கண்டு பயம் வந்துடக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக அவர்கிட்ட பேசுவேன். எப்படி பேசினா அவரை சாந்தப்படுத்த முடியும்னு பேசுவேன். என் வீட்டுக்காரே என்கிட்ட என்ன சொல்லுவார்னா, என் இம்சை ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல, அவரே சொல்லுவார், என் இம்சை ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல, நீ எப்படி மேனேஜ் பண்ணுற, பெரிய கெட்டிக்காரி தான் நீ அப்படின்னு சொல்லுவார். எமோஷன் டாமினேட்டட் பை இன்டலெக்ட். அதுக்கடுத்து தான் கீ நோட்டுக்கு போனேன். இன்னொரு கீ நோட் இருக்குது, அது ரொம்ப முக்கியமான கீ நோட். மியூசிக் எப்படின்னு கேட்டேன். சார் எனக்கு ஒத்தே வராது, குறிப்பாக வயலின் ஒத்து வராது. நல்லா பாருங்கள், வயலின் சத்தமே என்ன பண்ணும் உடம்புல அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க, அப்படியே வெட்டின மாதிரி இருக்கும். அதுவும் குறிப்பாக நரம்பை வெட்டின மாதிரி இருக்கும். முதல் சதையை வெட்டும், அது கூட எனக்கு உணர்வு தெரியாது, அவ்வளோதான். ஆனால் நரம்பை வெட்டும் போது எனக்கு ரொம்ப கதை. இதுதான் கட்டிங் பெயின். அவர்ஷன் டு மியூசிக், வயலின் அவர்ஷன், வயலின் சென்சிட்டிவ் டு வயலின். இதெல்லாம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, அப்படியே வயலோ ஆர் டேட்டா எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். எமோஷன் சரிதாங்களா? அப்போ கீ நோட்டும் அமைஞ்சிக்கிச்சு, அவங்களோட வாழ்க்கை முறையை அமைஞ்சிக்கிச்சு, அவங்க எப்படி சர்வைவல் மெக்கானிசம் கரெக்டாக அமைஞ்சிக்கிச்சு. அதே மாதிரி
மியூசிக் அவர்சன் டூ அப்படிங்கிற மைண்ட் சிம்டமும் அமைஞ்சிருச்சு. அதனால் அந்த கேஸ் வந்து நல்லா இருந்தது. அப்புறம் அடுத்து சிஸ்டஸ் கெனடான்சிஸ் அப்படிங்கிற மருந்து. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து லிம்போமா, இந்த இடத்துல ஒரு வீக்கம் கட்டி. அப்போ மேடத்திட்ட தான் கேட்டேன் நான், மேக்ரோபிட்டில் என்னென்ன மருந்து இருக்குன்னாங்க. அவங்க ஒரு 4-5 மருந்து, நான் எப்பயுமே கேட்டுருவேன், அவங்க ஒரு 4-5 மருந்து சொன்னாங்க. அதில் ஒன்றே சிஸ்டஸ் கெனடான்சிஸ் கொடுத்துட்டேன். ஏன்னா லிம்போமா டியூமர் அப்படின்னு சொன்னோன்னே அது கொடுத்தாச்சு. மெட்ரியா மெடிக்கலில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, ஒரு ரூபிக் இருக்குது, இல் எஃபெக்ட் ஆஃப் வெக்ஸேஷன். இது வந்து இதில் இல்லை, ரெப்பர்ட்ரியில் இல்லை, இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வெக்ஸேஷன். இவங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை. இவங்களோட கம்மியாக படித்தவங்களாம் செலக்ட் ஆகிட்டாங்க. இவங்களோட சரியாக படிக்காதவங்களாம், சரியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணாதவங்களாம் செலக்ட் ஆகிட்டாங்க. எனக்கு ஆகலை, இதுதான் பிரச்சனை. அப்போ இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வெக்ஸேஷன், இந்த பேத்தாலஜி, இது ரெண்டையும் வச்சு சிஸ்டஸ் கெனடான்சிஸ் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் பக்கத்தில் கொடுத்துட்டேன். நல்லா குறைஞ்சி அப்படியே சரியாகி தொட்டா தெரியாத அளவுக்கு வந்துட்டு திருப்பி அப்படியே வர ஆரம்பிச்சு. ஆனால் பழைய அளவுக்கு வரல. அவர் அந்த பொண்ணோட அப்பா முடிவு பண்ணிட்டார், இன்னும் இந்த டாக்டர் சரியில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆச்சு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சார் நான் அலோபதி பார்க்கட்டுமா அப்படின்ட்டாரு. கட்டாயம் போயிருங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு மேலே நமக்கும் அதை பார்க்க தெரியல, போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி நெருக்கடி வரும்போது நான் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். நான் சொல்லனே ஃபேமிலி அட்டம்ஸ் டு எஸ்கேப். அதனால் கையெடுத்து கும்பிட்டுட்டேன், சரி போயிட்டு வாங்க அப்படின்னு. அதனால் அவங்க போனாங்க. போனோன்னு நம்ம டக்குன்னு வேறு எதுவுமே பேசலை, ஆப்ரேட் பண்ணி உள்ளுக்கிறத எடுப்போம். எடுத்துட்டோம்னா உள்ளுக்கு அதே மாதிரி எடுத்தாச்சு. எடுத்து பயாப்சி கொடுத்தாச்சு. என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல என்ன வந்திருக்கு மேடம்? ஜெயின் செல் இருக்குது, அப்புறம் ஹூட்கின்ஸ் லிம்போமா. பார்த்தீங்க? அப்போ என்ன பண்ணுறது? ஜெயின் செல்லாம் இருக்குது. இப்போ நம்ம சிஸ்டஸ் கெனடான்சிஸ்க்கு வந்து ஜெயின் செல்லை மீட் அவுட் பண்ணுறதுக்கு, அதை குணப்படுத்துறதுக்கு ஆற்றல் இல்லை. ஏதோ அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஜெயின் செல் இருக்கிற லிம்போமா வந்து கேன்சர் லைக், ஆனால் சிஸ்டஸ் கெனடான்சிஸ் டியூபர் லைக். அப்போ கட்டாயமாக அது குணப்படுத்தாது. அப்போ என்ன மருந்து வரும்? ஜெயின் செல்லில் உள்ள லிம்போமாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஃபிசிக்கல் ஜென்ராலிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா, சார் ஜென்ராலிட்டியில் ரெப்பர்ட்டியில் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருந்து இருக்குது. மொத்தம் ஒரு 10-15 மருந்து இருக்குது. அதில் ஆர்ஸ் அயோடுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் சுனிர்மல் சர்க்காரோட புக் எடுத்து ஆர்ஸ் அயோடு படித்து பார்த்தா அதில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கார். அவர் எழுதினா 6 பாயிண்ட்டும் இந்த பேஷண்ட்டுக்கு பொருந்தது. 6 பாயிண்ட்டும் அப்படியே பொருந்தது. அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் பொருந்தது. ஏன்னா ஆர்ஸ் அயோடுக்கு வந்து இந்த ஜெயின் செல்லை குணப்படுத்துறதுக்கான ஆற்றல் இருக்கு. அப்போ நம்ம என்ன கேட்கணும்னா, ஆர்ஸ் அயோடு இருக்கா அந்த பொண்ணுகிட்ட மனதளவில் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படிமா நீ இத்தனை வருஷமாச்சு, இத்தனை வருஷம் நான் கேட்டிருக்கேன், சொல்லலை. டைரெக்டாக கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்னா, சுத்தம் எப்படி பார்ப்பேன்? ஐயோ சுத்தமாக ரொம்ப, காலேஜ் போனேன்னா டாய்லெட்டு பக்கமே போக மாட்டேன். எங்கே போனாலும் டாய்லெட் சுத்தமாக இருக்கணும். ரொம்ப சுத்தம் பார்ப்பேன். வீட்லேயும் அதே மாதிரி தான். நான் தான் போய் கழுவி வைப்பேன். என்னோடய தட்டில் யாரும் சாப்பிடக்கூடாது. அப்படியே அந்த ஆர்ஸோடைய நேச்சர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஹார்ட் பேஷண்ட், சில்லி இல்லை, ஹார்ட் பேஷண்ட். நீ அங்கே என்னம்மா நினச்ச அப்படின்னு கேட்டேன். கேம்பஸில் என்னாச்சுன்னா, என்னைய மட்டும் ஏமாற்றிட்டாங்க, மற்றவங்களை எல்லாத்தையும் முன்னாடி தள்ளி விட்டுட்டு என்னையை தள்ளி விட்டுட்டாங்க. ஏன்னா எனக்கும் அங்கே இருக்க ஹெச்ஓடிக்கும் பிடிக்காது.
இதை அன்றைக்கே சொல்லியிருக்கலாம், சொல்லலை. பேஷண்ட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்கும்போது தான் சொல்லுவாங்க. மைண்டுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆழமாக போய் அங்கே கண்டுபிடிச்சிடலாம், அது ஈஸியாக அங்கே ஒரு கேக் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிடலாம், அதை எடுத்து சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சிடாங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேக் எ கேக். ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு தான் இருக்கு மனம். அப்போ ஆர் சைடு கொடுத்து இப்போ அவங்களுக்கு கீமோதெரப்பி எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சர்ஜன் வந்து எங்கிட்ட சொல்கிற, அந்த பேஷண்ட்கிட்ட சொல்கிறாரு, அம்மா நீ இதுக்கு முன்னாடி இது எத்தனை வருஷமாக இருக்குன்னா, கிட்டத்தட்ட 4 வருஷமாக இருக்குது. 4 வருஷம்னா இவ்வளோ பெருசாக இருந்திருக்கணும், உனக்கு வளரவே இல்லை, என்ன மருந்து எடுத்துருக்கேங்கிற. ஹோமியோ. அப்படியா அப்படின்ட்டு இருக்காரு. ஜூனியர் டாக்டர் ஒருத்தர்கிட்ட எல்லாம் கேட்டுக்குங்க, எப்படி எப்படி எடுக்கணும், எந்த இன்டர்வலில் வரணும், அதெல்லாம் கேட்டுக்குங்க, சாப்பாடு விஷயங்கள்லாம் கேட்டுங்க, டயட்லாம் கேட்டுக்குங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அவருக்கு நீங்கள் அதையும் எடுங்க இதையும் சேர்த்து எடுங்க அப்படின்னு. இப்போ ஸ்கேன்லாம் எடுத்து எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு தெர் இஸ் அ ரிமார்க்கபிள் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ட்ரேஸே இல்லைன்னு போட்டிருக்காங்க. அப்போ சிஸ்டர்ஸ் கனடான்சிஸ் வந்து எப்படி தப்பாக கொடுத்துருக்குங்கிறதுக்கான உதாரணம். அது ஆர் சையோடாக இருக்கிறதுக்கு, ஏன்னா நம்ம பேத்தாலஜி வேணும். இது ரூப்ரிக்கில் ஆர் சையோட எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஆர் சைடெல்லாம் இட்ஸ் எ ரேர் ரெமடி, இதெல்லாம் வந்து 1910க்கு முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிற முடியாது. இதெல்லாம் லெஸ் ப்ரூவ்டு ரெமடி அப்படின்னு ஒதுக்கிற முடியாது. சரிதாங்களா? அப்புறம் ஒரு வெளிநாட்டில் என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்கு நேசல் பாலிப். என்ன அப்படின்னா, தூங்கவும் முடியல, வேலை செய்ய முடியல, எப்போ பார்த்தாலும் சிக்கல், பெரிய தொந்தரவாக இருக்குது. தொந்தரவுனா வெளிநாட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தா இங்கே தொந்தரவு மூக்கு வடிவத்தில் வந்திருக்கு. பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன மருந்து கொடுக்கலாம் சார்? நேசல் பாலிப்பில் போய் மருந்துகள்லாம் செலக்ட் பண்ணலாம். அப்போ எப்படி சார் எடுக்கிறது? இந்த டிஸ்டர்ப்டு அவர்ஷன் டு பீயிங் அப்படிங்கிறது முக்கியமான ரூப்ரிக். அது வந்து வைலோலேஸ் ஃபேமிலியில் மிக முக்கியமான சென்சேஷன். அப்போ அதில் இருக்கிற நேசல் பாலிப் உள்ள மருந்து எது அப்படின்னு பார்த்தா லூஃபா, LUFFA, லூஃபா. அந்த மருந்து அவரை வெளிநாட்டில் அங்கேயே இருக்கிறது, அமெரிக்காவில் இருக்கிறதுனால வாங்க சொல்லி, அங்கே இப்போ நெட்டிலே வாங்கிக்கலாம். நீங்கள் இதில் அனுப்பிச்சி வச்சுருவானுங்க, வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். அவர் வாங்கி சாப்பிட்டு அந்த சதை வெளியே வந்துருக்கு. அந்த மருந்து இன்னொன்று வந்து கிரானிக் அட்ரோபிக் ரைனட்டிஸ்க்கு மிக முக்கியமானது. பேத்தாலஜி கிங்கிட்ட கேளுங்க, அடுத்த தடவை சொல்லுவார், அவர்கிட்ட கேளுங்க. கிரானிக் அட்ரோபிக் ரைனட்டிஸ். அப்புறம் நான் இது வைலோ ட்ரை கலர்லாம் கொடுத்ததில்லை, யாருக்கும் நான் கொடுத்ததில்லை. அப்புறம் பேசிஃப்ளோரா, அது ஒரு சிஃபிலிட்டிக் ரெமடி, நான் அதையும் யாருக்கும் கொடுத்ததில்லை. அதனால் அதை பற்றி எனக்கு தெரியாது. ரைட் சார், தேங்க்யூ.